விடியா திமுக ஆட்சியில் எந்த தொழிலும் செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விசைத்தறி தொழிலும் நலிவடைந்துள்ளதால் உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக வேதனை. இன்றைக்கு பல தொழில் நிறைந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். கோழி வளர்ப்பு, அதோட லாரி தொழில், ரிக் தொழில், சேக்கோ ஃபேக்டரி, அதோட கைத்தறி, விசைத்தறி, இப்படி பல தொழில்கள் நிறைந்த இந்த மாவட்டம், இந்த நாடாளுமன்ற தொகுதி, இந்த விடியா திமுக அரசுல இன்றைய ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தினால இன்றைக்கு இந்த தொழிலெல்லாம் சரிவடைந்து வேலையில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த மாவட்டத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த தொழிலுமே சரியில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறும் விடியா திமுகவே நீட் தேர்வை கொண்டு வந்தது. அதிமுக அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டால் ஏழை மாணவர்கள் தற்போது மருத்துவம் படிப்பதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள், கிராமத்தில் இருக்கின்ற ஏழை விவசாயி தொழிலாளி, விவசாயியுடைய பிள்ளைகள், மூட்டை சுவைக்கின்றவர்கள், தெருவோரம் கடை வைத்திருக்கின்றவர்கள், அப்படி அடிமட்டத்திலே வாழ்கின்ற குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அந்த அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவ மாணவி 2160 பேர் எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க. விடியா திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது, லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. எதற்கெடுத்தாலும் லஞ்சம். அப்படி லஞ்ச லாவணியம் உள்ள ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. விடியா திமுக அரசு வேண்டுமென்றே அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடுகிறது. 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் திமுக செய்த ஊழல் மீது வழக்கு போடுவேன் என அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு அமைச்சர் மீது வழக்கு தொடரப்பட்டு இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது, முன்னாள் அமைச்சர் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் செயல்படக்கூடாது, அவருடைய செயல்பாட்டை முடக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்றைக்கு வழக்கு மேல் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் வழக்கு போட தெரியுமா? அறிவிச்சார் நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், கரூர்ல பேசினாரு. 24 மாசம் தான் இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சி மாற்றத்துக்கு. 24 மாதம் கழித்து நீங்கள் எப்படி எங்கள் மீது நீங்கள் பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க? ஆனா நாங்க உங்க மீது பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்க போடுவோம். அத்தனை ஊழல் நடந்திருக்கு உங்க ஆட்சியில. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் அதிமுக எதிர்த்து போராடும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய, பாதிப்புக்கு அடையக்கூடிய எந்த திட்டம் எப்பொழுது வந்தாலும் எதிர்த்து போராடி வெல்வோம். அந்த தில்லு திராணி எங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் அந்த கட்சியிலிருந்து விலகிய பலர் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாணியாக இருக்க வேண்டும். கரூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. 36 அமாவாசை போயிட்டுது, வீணா போச்சு, வீணா போயிட்டுது. பொம்மை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து திறமையற்ற முதலமைச்சரை அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக்கி இன்றைக்கு 36 மாதம் வீணாக போய்விட்டது. இன்னும் 24 மாதம் இருக்கின்றது. ஒளிமயமான எதிர்காலம் தமிழகத்திற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது.
இந்த தேர்தல் வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாணியாக விளங்குகின்ற நாடாளுமன்ற தேர்தல். ஸ்டாலின் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சட்ட ரீதியாக சந்தித்து வெற்றி கொள்வோம். அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். ஆட்சிக்கு வந்தாவே ஊழல் பிறந்துவிடும். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு மாநிலம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு அதிமுக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு நம்முடைய கழக பணியை முடக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சட்ட நீதியாக நாங்கள் சந்தித்து வெற்றி கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4 வருடம் 2 மாதம் இருந்தது. எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நினைத்திருந்தால் பாதி பேர் இங்கே இருக்க மாட்டீங்க, பாதுகாப்பா எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பீங்க. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை ஒரு நாளும் வீழ்த்த முடியாது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. எத்தனை வழக்குகள், கொஞ்சம் நஞ்சமா? எவ்வளவு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் பத்திரிகை ஊடகத்திலையும் எவ்வளவு செய்திகளை வெளியிட்டீர்கள். அத்தனையும் முறியடிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் கட்சி. தொண்டன் கட்சி இது தலைவன் அல்ல, தொண்டனால் ஆளுகின்ற கட்சி. தொண்டனால் உருவாக்கப்பட்ட பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் உருவாக்கப்பட்ட கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதிமுகவை வீழ்த்தவே முடியாது, வீழ்த்தவே முடியாது. குறுக்கு வழியை கையாண்டால் வீழ்வது நீங்கள் தான், வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு விடியா திமுக அரசு மூடுவிழா நடத்தி வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நம்முடைய குழந்தைகள் பள்ளியிலே படிக்கின்ற, அரசு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் அறிவுபூர்வமான குழந்தைகளாக திகழ வேண்டும், அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, விஞ்ஞான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம், லேப்டாப் கொடுக்கிற திட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை, 10 ஆண்டு காலம் இருக்கின்ற வரை 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதுக்காக 7,300 கோடி அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது. அதையும் நிறுத்திக்கிட்டீங்க. ஆக மொத்தம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மூடுவதுதான் திமுகவுடைய சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. காவிரி நதிநீரை வழங்கினால்தான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பேன் என்று ஸ்டாலின் கோரிக்கை வைக்காதது ஏன்? ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தால் கர்நாடகாவிலிருந்து காவிரி நதிநீர் கிடைத்திருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. கர்நாடகம் அணையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் திறக்கப்படல. உச்ச நீதிமன்றம் தீர்ப்புப்படி நமக்கு மாதந்தோறும் தண்ணி திறந்து விடணும், தண்ணி திறந்து விடல. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறார், இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள போறார். அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடக முதலமைச்சரை கேட்டு வாங்கியிருக்க வேணும். ஆனால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இந்த விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. இந்த மக்கள் பற்றி கவலை இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை அங்கேயே கேட்டு பெற்றுக்கலாம். அப்படி கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரை நீங்கள் வழங்கினால்தான் நான் இந்தியா கூட்டணியிலே நான் அங்கம் வைப்பேன் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கர்நாடகிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கும். அதையெல்லாம் செய்ய மனமில்லை. ஏன்னா அவர்களுக்கு மக்கள் பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. காவிரி விவகாரத்தில் மக்களை பற்றி ஸ்டாலினுக்கு கவலை இல்லை, ஸ்டாலினுக்கு வீட்டை பற்றி மட்டுமே கவலை என அதிமுக பொதுச் செயலாளர் விலாசல். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி மாதம் 3000 கோடி ரூபாய் திமுகவுக்கு கப்பம் கட்டி செயல் வீரர் ஆனவர் செந்தில் பாலாஜி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார்,
10 ரூபா பாலாஜி. என்ன பாலாஜிங்க இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பாட்டில் விற்கிது. மது பாட்டில் 1 கோடி மது பாட்டில் மதுக்கடையில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி அதிலிருந்து வருமானம். அது அப்படியே மாதம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி. அப்படியே கப்பம் கட்டிட்டு இருந்தார். எங்கே கப்பம் கட்டணுமோ அங்கே கப்பம் கட்டிட்டு இருந்தார். அவர் தான் செயல் வீரராம். திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை வைத்து வாக்குகளை பெறும் முயற்சியை முறியடிக்க வேண்டும். சேலம் வீரப்பம்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடாது. இப்படி மக்களை வாட்டி வதைத்து அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சின்னம் வரை சொன்னால் வெட்கக்கேடல்ல. இப்படி வாக்குகளை பெற வேண்டுமா? நாங்கள் அப்படி ஒருபோதும் இந்த தொகுதியிலே வாக்கு பெற்றதே கிடையாது. நாங்கள் செய்த சாதனையை சொல்லுவோம். அது விருப்பப்பட்டா எங்களுடைய சின்ன வரைவோம், இல்லைன்னா வரைய மாட்டாங்க. இதுதான் அண்ணா திமுகவுடைய கட்சியினுடைய நோக்கம். திமுக அப்படி அல்ல, அராஜக ஆட்சி. எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அராஜக ஆட்சி, அதிகாரத்தினுடைய பலத்தை காட்டுகிறார்கள். எடப்பாடி தொகுதி அதிமுக கோட்டை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. வெற்றி வேட்பாளர் விக்னேஷை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். எடப்பாடி தொகுதி என்றால் அந்த அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகிறீர்கள். இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எம்எல்ஏவாக பார்க்கின்றேன், கட்சியுடைய பொதுச் செயலாளராக பார்க்கின்றேன். கொங்கு பேரவையின் மாநில செயலாளர் சுந்தரராஜன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாற்றுக் கட்சியினரை வாழ்த்தி வரவேற்ற கழக பொதுச் செயலாளர் ராமநாதபுரம், சிதம்பரம், சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கூடுதல் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நீலகிரி மற்றும் கோவை தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை தடுக்க திறமையில்லாத விடியா அரசு, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அம்பானியும் அதானியும், 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஸ்டாலின் மற்றும் கோபாலபுரம் குடும்பம் மட்டுமே நலமாக இருந்துள்ளனர். விழுப்புரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய அதிமுக MP CV சண்முகம் கடும் தாக்கு. 10 ஆண்டுகால மோடி அரசுல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. எல்லாம் நல்லா கேட்டால் எல்லாம் நாடு முன்னேறிச்சு, நல்லா இருக்குது. யார் முன்னேறிட்டாங்க? மோடி சொல்றாரு நாடு முன்னேறிச்சாங்க. யார் முன்னேறினாங்க? அதானி அம்பானி முன்னேறிக்கிறாங்க. இந்த 2 பேர் தான் வாழ்றாங்க இந்தியாவில். மற்ற எல்லாம் அழிஞ்சிட்டான். தமிழ்நாட்டில் யார் நல்லா இருக்கிறாங்க? முதலமைச்சரை கேட்டால் சொல்கிறாரு எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஃபோன் போட்டு கேட்குறாரு, நீங்களாம் சௌக்கியமா? நீ சௌக்கியமாக இருக்கிறியாம்மா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் சௌக்கியமாக இருக்கிறாங்களா? எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போச்சா? எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சா உங்களுக்கு? ஸ்டாலின் கேட்குறாரு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு. யார் நல்லா இருக்கிறான்? கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்குது, ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு, கனிமொழி குடும்பம் நல்லா இருக்குது. இந்த கோபாலபுரம் குடும்பத்தை தவிர வேற யாரும் நல்லா இருக்கீங்களா? திமுக காரன் தொண்டன் குடும்பம் கூட நல்லா இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய ஸ்டாலின்,
ரூபாய் கொடுக்க வக்கில்லாத ஸ்டாலின் எப்படி 500 ரூபாய் தரப்போகிறார் என மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் சரமாரி கேள்வி. சட்டமன்ற தேர்தலப்ப என்ன சொன்னார் ஸ்டாலின்? நான் முதலமைச்சர்னா உங்களுக்கு கேஸுக்கு 100 ரூபாய் தரனாரா இல்லையா? கொடுத்தாரா? 100 ரூபாய் கொடுத்தாரம்மா? உனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. 100 ரூபாய் கொடுத்தாரம்மா உங்களுக்கு? இப்போ சொல்றாரு 500 ரூபாய் கேஸ் தருவோம்னு சொல்லி. 100 ரூபாய் கொடுக்க வக்கில்லாத ஸ்டாலினுக்கு 500 ரூபாய் எப்படிமா தருவாரு? கச்சத்தீவு விவகாரம், காவிரி நதிநீர் பிரச்சினை, மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் படுகொலை என அனைத்துக்கும் திமுக மற்றும் காங்கிரஸே காரணம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டணிக்கு நாளுக்கு நாள் பெருகும் ஆதரவு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக புரட்சி பாரதம் கட்சி அறிவிப்பு. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே எல்லப்ப நாயக்கன் புதூரில் திமுக நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. திமுகவில் விவசாய அணி துணை அமைப்பாளராக இருக்கும் பெருமாள்சாமி வீட்டில் ஐடி அதிகாரிகள் திடீர் சோதனையிட்டதால் பரபரப்பு. சனாதனத்தை ஒழிப்பதாக பேசிவிட்டு சன்னிதானத்தில் கையேந்து நிற்கும் திராவிட மாடலும் அதன் கூட்டணி கட்சிகளும். மேடையில் வாய்க்கிழிய பேசியவர்களின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் தறி நெய்ய தெரியாமல் திருவென முழித்த காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர். போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்ற திமுக வேட்பாளரை பார்த்து எதுக்கு என்ற வேண்டாத வேலை என பொதுமக்கள் கிண்டல். நாமக்கல்லில் திமுகவினருக்கு நெருக்கமானவரின் வீட்டில் தேர்தலுக்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக புகார். வருமான வரி மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். ராசிபுரம் அருகே 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்கம், 33 கிலோ வெள்ளி நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றதால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு செல்லும் பணி நிறைவு. தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க கூடுதல் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ தகவல். பரமத்தி வேலூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் SBI வங்கிக்கு எடுத்துச் சென்ற 54 லட்சம் ரூபாய் பணம். தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு கர்ப்பிணி பெண் தர்ணா. கணவரும் அவரது குடும்பத்தினரும் வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாக புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. விருதாச்சலத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வைத்திருந்த 3 பேர் கைது. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்கள் கடத்தும் தலைநகரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் அத்தி கிராமத்தில் அரசு பள்ளியில் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்து பள்ளி குழந்தைகள் 7 பேர் காயம். பள்ளி கட்டிடம் கட்டி 6 மாதமே ஆன நிலையில் தரமற்ற முறையில் கட்டடம் கட்டப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழக அரசு பாக்கி வைத்துள்ள கல்வி கட்டணத்தை தராவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். சுமார் 1000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்காமல் இருப்பதால் தனியார் பள்ளிகள் சங்கம் எச்சரிக்கை. அடுத்த 5 நாட்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். தமிழகம் முழுவதும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
தமிழகத்தில் மக்கும் குப்பைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மீத்தேன் வாயுக்களில் 52% சென்னை மாநகர் பகுதிகளில் உருவாக்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு ஆய்வு அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். ஐபிஎல் தொடரின் 16வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. டெல்லி அணியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.